ஆண்டவரும் அருமரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட கர்த்தர் தீர்க்கமாய் சொல்கிற ஒரு வார்த்தை, இனி தடைகள் இல்லைன்னு ஆண்டவர் பேசுகிறார். உங்களுடைய வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் தான் இப்படி தடையாக இருக்குன்னு சொல்லி தான் நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறீங்க. என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தான் இப்படி தடையாக வருதுன்னு சொல்லி எதிர்மறையான சிந்தையோடு கூட காணப்படுறீங்க. உங்கள் வாழ்க்கையில் எதிர்மறையான சிந்தை உடைவதற்கு தான் இனி தடை இல்லை மகளே, இனி தடை இல்லை மகனே. நீ தான் நினைக்கிற எனக்கு தடையாக இருக்குது. சில மனிதர்கள் தடையாக இருக்கிறாங்க, சில அதிகாரிகள் தடையாக இருக்கிறார்கள், அருகாமையில் உள்ளவர்கள் தடையாக இருக்கிறார்கள் என்று சொல்லி பல காரியத்தில் உனக்குள்ள பல எண்ணத்தோடு கூட நீ காணப்பட்டு கொண்டிருக்கிறாய். அப்போஸ்தலனாய் இருக்கிற பவுல் 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் என்ன சொல்கிறங்க? அனுகூலமான கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது, ஆனாலும் விரோதம் செய்கிறவர்களும் அநேகர் என்று சொல்கிறார். எங்கே? எபேசு பட்டணம். எபேசு பட்டணத்தில் அங்கே அனுகூலமான கதவு இருக்குது, எல்லாமே ஆசீர்வாதமான கதவு திறக்கப்பட்டிருக்கிறது. ஊழியத்தில் கடந்து சென்றால் அநேகர் ரட்சிக்கப்படுகிறார்கள், அநேக அற்புதங்கள் நடக்கிறது. பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் கர்த்தர் அந்த பட்டணத்தில் இந்த பவுலை கொண்டு கர்த்தர் செய்கிறார். எந்த பட்டணத்தில் அற்புதங்கள் நடக்கிறதோ, எந்த பட்டணத்தில் கதவுகள் திறக்கப்பட்டிருக்கிறதோ, எங்கே வாசல்கள் திறக்கப்பட்டிருக்கிறதோ, அங்கே விரோதம் செய்கிறவர்களும் அநேகர் இருப்பார்கள். நம்முடைய வாழ்க்கையில் கொஞ்சம் யோசித்து பாருங்க. வண்டி நல்லா ஓடிக்கிட்டே இருக்குது. வண்டி நல்லா ஓடிக்கிட்டு இருக்குன்னா கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். எந்த நேரத்துலையும் வண்டி நிற்க ஆயத்தமாக இருக்கும். வண்டி நிற்க ஆயத்தமாக இருக்கும் பொழுதும் அதை சரி செய்வதற்கும் நம்ம ஆயத்தமாய் காணப்படணும். இன்றைக்கு அநேகர் என்ன செய்வாங்கன்னா, வண்டி ஓடிக்கிட்டே இருக்கும் பொழுது சில சமயத்தில் ரிப்பேர் ஆகி நின்றுடும். என்ன இந்த வண்டிக்கு ஆச்சு? இவ்வளோ நாள் நல்லா தானே போச்சு, இவ்வளோ நாள் என்ன பிரச்சனையும் இல்லையே என்று சொல்லி அந்த வண்டி நன்றாய் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் சந்தோஷப்படுவார்கள். வண்டி நின்று போயினானா சோர்ந்து போவார்கள். என்ன ஆச்சு என்று சொல்லி கேள்விகளை கேட்பார்கள். வாழ்க்கை இதே போல தான். விரோதம் செய்கிறவர்கள் நம்முடைய ஓட்டத்தை தடை செய்வார்கள். விரோதம் செய்கிறவர்கள் நம்மளுக்கு பல தடைகளை கொண்டு வருகிறார்கள். அந்த தடைகள் வரும்பொழுது அந்த தடைகளை மாற்றுவதற்கு அவருடைய முகத்தை பார்க்கணும். தடையை மாற்றுவதற்கு தேவ சமூகத்தை நாடணும். தேவ சமூகத்தை பவுலுடைய வாழ்க்கையில் ஒன்றை வைத்திருந்தான். எந்த பட்டணத்தில் போனான்? ஜெபாலயத்துக்கு போனான். எந்த பட்டணத்துக்கு போனாலும் வழக்கமாய் ஜெபிக்கிற ஒரு மனுஷனாய் காணப்பட்டான். இன்றைக்கு வண்டி ஓடிக்கொண்டே இருக்கிறது என்று சொல்லி ஜெபத்தை நிறுத்திவிடக்கூடாது, ஆண்டவரை தேடுகிறதை நிறுத்திவிடக்கூடாது, கர்த்தருடைய சமூகத்தை நாடுவதை நிறுத்திவிடக்கூடாது. அப்படி நம்ம நிறுத்திவிடாமல் இருக்கும் பொழுது தான் ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மளோடு கூட இருக்கும். ஆவியானவர் நம்மளை ஆளுகை செய்வார். ஆவியானவர் ஆளுகை செய்து துன்பமான நேரத்தில், தடையான நேரத்தில் தடைகளை மாற்றி போடுவதற்கு, சரி செய்ய வேண்டியதை சரி செய்வதற்கு, விட்டுவிட வேண்டியதை விட்டுவிடுவதற்கு ஆவியானவர் அழகா நடத்துவார். இந்த விரோதம் செய்கிறவருடைய கைக்கு உன்னை தப்புவிப்பார், குடும்பத்தை தப்புவிப்பார், உன் தனிப்பட்ட வாழ்க்கையை தப்புவிப்பார். இன்றைக்கு தடை செய்கிறவன் இல்லை, தடைகள் இல்லை. நீ தடை இல்லைன்னு அறிக்கையிடு. தடை இல்லை என்று சொல்லி உன் வாயை திறந்து அறிக்கையிடும் பொழுது அப்படியே தடை இல்லாமல் போகும். ஆண்டவர் உன்னை நடத்துவார், உங்களை நடத்துவார், குடும்பத்தை நடத்துவார். ஜெபிப்போம். சர்வ வல்லமை உள்ள தெய்வமே, அருமை தகப்பனே, இன்னைக்கு தடை செய்கிறவர்கள் இல்லை, நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தடைகள் இல்லை. அப்படியே ஆமேன் என்று நாங்கள் அறிக்கையிடுகிறோம். அப்படி ஆகட்டும் என்று அறிக்கையிடுகிறோம். அப்படியே செய்வதற்காக நன்றி. இயேசு ரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.